அன்பார்ந்த மேஷ ராசியிலே பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்காக ஒரு பதிவு. ஏனென்றால் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த எல்லாருமே நல்ல அழகாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல திறமசாலிகளுமாயிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அனுபவபூர்வமான ஒரு அறிவு திறமை எப்போதுமே இருக்கும். அதுதான் இவங்களோட ஒரு குணமே. எந்த ஒரு விஷயமா இருந்தால் கூடயும் இவங்க நல்ல சிந்தித்து நல்ல யோசனா பூர்வமாக தான் இவங்க செயல்படுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டோம்னாங்க இவங்களை யாராலையும் மாற்றவும் முடியாது. அதை கடைசி வரைக்கும் அந்த முடிவுலேருந்து இவங்க மாறவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான புத்திசாலித்தனம் கூடி இவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கு. அதனால இவங்க கிட்ட பழகும்போது ரொம்பவும் யோசிச்சு பழகுறது நல்லது. மற்றவங்க எல்லாமே இவங்கள பார்த்தா ரொம்ப சைலண்டான ஆளுங்களா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இவங்ககிட்ட இடவிட்டு போனா எந்த விதமான ஒரு காரியங்களும் இவரால நமக்கு நேடவும் பറ്റാது. அந்த இடத்துல நமக்கு வெற்றிகரமாய் திரும்பி வரவும் முடியாது. ஏனென்றால் சிந்தித்து செயல்படும் சக்தி, புத்தி இதெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இவங்க மனசுக்கு என்ன படுதோ அது மட்டும்தான் இவங்க செய்வாங்க. கட்டுப்படுத்தி யாராலே இவங்களால ஒரு வேலை செய்யிக்க முடியாது. அது இவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு குணம் தான் அது. அந்த மாதிரி மற்றவங்கள மாதிரி எப்படிப்பட்டுன்னு எடுத்து சாடி சரி நான் பார்க்கலாம் செய்யலாம் நம்ம இவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சிந்தித்து பார்த்து தான் செய்வாங்க. அதனால இந்த மேஷம், மிதுனம், கும்பம், துலாம் இந்த மாதிரி உள்ள மாசங்கள்ல எல்லாம் பிறந்தவங்க இந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப கட்டுப்பாடு கொடுத்த இருக்கிற ஆளுங்களை தான் இருப்பாங்க இவங்க எல்லாமே. அப்போ அதனால இந்த மாதிரி மாசங்கள்ல எல்லாம் பிறந்தவங்களை நமக்கு திடீரென்னு நம்ம பக்கம் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு என்ன படுதோ அது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு பிடித்தமான யாராவது இருந்தா, அதாவது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போன யாராவது இருந்தா, அவங்களுக்கு எந்த ஒரு நிலைமையில இருந்தா கூடயும் அவங்களுக்கு நல்ல விதமாக இவங்க உதவி செஞ்சு அவங்கள காப்பாத்தி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கூடி இவங்களுக்கு இருக்கும். நிறைய நல்ல மாதிரி தான் கடவுளை கும்பிட்டு வணங்கி எல்லாம் போய் ஒரு நல்ல ரீதிக்கு வரப்பட்ட ஆளு தான் இவங்க எல்லாமே. அது வந்து இவங்களுக்கு எப்பவுமே தன்னம்பிக்கை அதிகமா தான் இருக்கும். ஒரு குதிரை மாதிரி. அது எப்பவுமே ஒரு போல்ஸ் கொடுத்துட்டுன்னா அது ரொம்பவும் சீக்கிரமா வேகமா முன்னுக்கு வர்றதுக்குள்ள ஒரு திறமை அதுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அஸ்வினி நட்சத்திரமே கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியாது. பெண்களா இருந்தாலும் கோபத்துக்கு இவங்க முன்னிலை தான் இருப்பாங்க. ஆனா வீட்டுல எல்லாம் இருக்கும்போது இந்த பெண்கள் எல்லாம் நிறைய அண்ணன், தம்பி, தங்கச்சி இப்படி எல்லாம் இருந்தா அவங்க நிறைய கோவப்படுவாங்க. கோபத்துக்கு கட்டுப்படுத்த முடியாது. ஆனா பெண்ணாய் பிறந்த இவங்க எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் அந்த பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்க சைலண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேச்சு வந்துட்டுன்னா அங்க பிரச்சனைகள் உருவாகும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப கட்டுப்பாடோடு தான் இருக்க நினைப்பாங்க. வாழ்ந்து போக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே. விட்டு கொடுத்து போற ஒரு மனப்பான்மை. முதல்ல ஒரு எடுபிடித்தனம் காட்டுவாங்க. அப்புறமா சைலண்ட் ஆயிடுவாங்க. காரணம் அந்த நிலைமைக்கு வர முடியாதுன்னு நினைக்கும்போ அவங்க கூடவே சேர்ந்து அவங்க பக்கமா சேர்ந்து இருந்தா அவங்க கூடவே பழகி அந்த காரியத்தை கெடுக்காம முன்ன கொண்டு வந்துடுவாங்க இந்த பெண்கள் எல்லாமே. அது ஒரு நல்ல ஒரு குணம் தான். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க. ஆழமா இறங்கி அதுல ஆர்வமா இறங்கி எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா கடவுள் அந்த ஒரு இதுதான் அவங்க கொடுப்பாங்க. போவாங்க, கும்பிடுவாங்க, வருவாங்க. ஆனா அதுக்கு மீறி ஒரு இது கொண்டவங்களுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஒரு குணம் தான். ஆனா தேவைக்கு மட்டும் கடவுளை வணங்குங்க. அதுக்கு மீறி நம்ம கடவுளை கடவுளைன்னு சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கைய ஒரு அளவுக்கு சோகமா தான் போகும். அது இல்லாம தேவைக்கு கடவுள், குடும்ப தெய்வம், குல தெய்வம்னு சொல்லி போய் கும்பிட்டா அதுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும். அது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் அவங்க இதில் நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க,
அதே மாதிரி தான் அட்வொகேட்ஸாக இருக்காங்க, ஜட்ஜியாக இருக்காங்க. அப்போ அதெல்லாம் அவங்களோட அந்த ஒரு பண்பாடு தான் அந்த ஒரு இதில் கொண்டு வருது. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் வேணும்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க எப்பவுமே நல்லா புத்திசாலித்தனத்தோடு கூடி எல்லா இடங்கள்லையும் இந்த இடவிட்டு போறதுனால இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நினைச்சு மன வருத்தத்துக்கு ஆளாகுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்கு. ஆனாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்கு அதை பற்றி சுரண்டிட்டே இருப்பான். அது ஏன் அப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னா, அது அப்படி ஏன் வந்தது, அது அப்படி வராது, அது ஏன்னு தேவையில்லாம சிந்தனைகளை கொண்டு போய் மனக்குழப்பத்துக்கு ஆளாகி போவான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்குள்ளுக்கு தேவையில்லாம பிரச்சனைகளுக்கு, அதாவது வார்த்தையை கொடுத்து பிரச்சனைகளை வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்பா வழியில எந்த ஒரு இதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. அது மாதிரி தான் அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இந்த மாதிரி உறவுகள்னால இவங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்காத ஒரு இதுதான் இவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கும். சில பேர் இந்த ஒரு ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உள்ளது. அதனால இவங்களுக்கு பிரச்சனையொன்னும் இல்லை. அடுத்தவங்க கிட்ட ஒரு அளவுக்கு தான் பேசி பழகுவாங்க. இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு காரியத்துக்கு போனா கூட அங்க வந்தாச்சு, வந்து பார்த்தாச்சு, கொஞ்சம் தள்ளியே நின்றுருவாங்க. யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ஒன்றும் நிற்காம கொஞ்சம் தள்ளி மாறி ஒதுங்கி நின்றுட்டு அந்த காரியத்தை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம மற்றபடி இடத்துக்கு இந்த அபிப்பிராயங்கள் ஒன்றும் சொல்ல போக மாட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு குணம் தான் இவங்களுக்கு. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ணி அதை காரியத்தை செய்யணும்னு இவங்க பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் தேவைகளுக்கு அனுசரிதமாக ஏதாவது இடங்கள்ல இல்லைன்னு வந்துன்னா அங்க அதை கொடுத்து அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சு முன்னுக்கு வந்து ஒரு பேர் எடுத்து நிக்க பார்க்குவோம். அதுவும் இவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு குணமா தான் எனக்கு படுது. குடும்பத்திலேருந்து இவங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு இது கிடைக்காம வந்தாலும் வெளிப்படையாக நிறைய பேர்கிட்ட நல்லா பழகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் என்னுள்ள ஒரு ஆசை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனாலதான் இவங்க கூட வேலை செய்கிற ஆளுகளா இருந்தா கூடயும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்து கூட வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இவங்க எப்பவுமே இவங்க தனிக்கு தானே சொந்தம் என்று சொன்ன மாதிரி இவங்க எப்ப முன்னுக்கு வர்றதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எந்த ஒரு பேச்சை கொடுத்தாலும் சரி, அது நமக்கு திருப்பி அடிக்கிற மாதிரி இவங்க செயல்படுவாங்க. அது இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிதான். இப்ப தனக்கு தானே சொந்தம் இந்த நேரம் சொன்னது போல இவங்க எப்பவுமே அவங்களோட வெற்றியை மட்டும் தான் நினைச்சு பார்ப்பாங்க. அடுத்தவங்களோட வெற்றியை பார்க்க மாட்டாங்க. இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி அங்க நின்னு செயல்பட்டு நான் ஒண்ணும் செய்யல, நான் செய்யல ஒரு ரீதிக்கு அங்க நின்று பழகவும் செய்யும். அப்போ வந்து அந்த இடத்துல கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகமாகும். யார் செஞ்சான்னு ஒரு சந்தேகம் கூட வந்துரும். ஆனா செய்யறவங்களெல்லாம் இவங்க தானே ஆயிருக்கும். அவங்களுக்காக. ஆனா அவங்களுக்கு அவங்க வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக இருக்குதுன்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எடுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. இவங்க எல்லா விஷயங்கள்லயும் ஒரு நீட்னஸ் பார்ப்பாங்க. அந்த வீட்ல இருந்தா கூட ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடங்கள்ல நீட்டா இருக்கணும். வெளியில வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் அது நீட்டா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாம் வச்சிருந்தா கூட அது ரொம்ப கிளியரா வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அதுவும் பார்க்கத்துல அது ஒரு நல்ல ஒரு குணமா தானே. அப்ப இவங்க வீடெல்லாம் நல்ல சுத்தமா இருக்கும். இவங்க வீட்டுல உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல எல்லாம் நல்ல டிசிப்ளினா தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காரியமாയിട്ട് தான் தோணும். இவங்க நல்ல ஆரோக்கியமான ஆளுங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் வெளிப்படையா பார்க்கும்போது அப்படி இருந்தாலும் உள்ளுக்கு ஏதாவது ஒரு நோய் அந்த மாதிரி இவங்க டார்ச்சர் பண்ணிட்டு அதனால அதெல்லாம் இவங்க அஹ், கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆளு. இவங்களோட குடும்ப வாழ்க்கை ஐஸ்வர்யமாக இருந்தாலும் அங்க இடையில சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன், ராகு என்னி இந்த கிரகங்கள் எல்லாம் அனிஷ்டமான, அதாவது நமக்கு பக்கபலம் இல்லாத அந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தா அவங்களுக்கெல்லாம் மனைவியை இழந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த ஜாதகத்தை எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் எனக்கு
படுது. இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் எல்லாருமே குடும்ப பற்று உள்ள பெண்களா இருப்பாங்க. வீட்டுக்கு எப்படியோ, அது தான் பொறந்த வீட்டுக்கு எப்படி இருந்தாலும், புகுந்த வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு ஆளா தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பழகி போறதுக்கு அவங்களுக்கு நல்ல திறமைகள் இருக்கு. அதனால அந்த மாரி ஒரு எண்ணத்தோடு கூட அது மாரி கணவன்கிட்ட எப்பவுமே நல்லா சந்தோஷமாக இருக்க தான் பார்ப்பாங்க. காரணம் அவங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு எப்பவுமே தனிப்பட்ட முறையில ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கனால, அவங்க அந்த மாரி ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அது இந்த மாரி பெண்களுக்கு ஒரு நல்ல குணமாகத்தான் இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம். அந்த குதிரை மாதிரி ஆனதுனால எல்லாத்துலயும் ஒரு வேகம் இருக்கும். அது நல்லதுதான். பொதுவாக இவங்க பொறக்குற அந்த டைம்ல திசை நடத்தி வர்றது தான் கேது பகவான் தான் இவங்களுக்கு இல்ல அந்த திசா புத்தியா ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இவங்களுக்கு அந்த கேது திசையில அந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 3, 4 வயசு வரை கேது திசையில தான் போயிட்டு இருக்கும். அப்போ அதனால அந்த மாதிரி அந்த டைம்ல 4 வருஷம்னா 4 வருஷம், 5 வருஷம்னா 5 வருஷம். அந்த துன்பத்தை அவ்வளவு இந்த அப்பா, அம்மா இவங்க தான் தாங்கிக்கணும். அவங்க நிறைய டார்ச்சரிங்குக்கெல்லாம் ஆளாவாங்க. நிறைய பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்கிடுவாங்க. அப்போ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தா, அங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். சிலருக்கு வேலையெல்லாம் போகிற டைம் இருக்கு. சிலருக்கு ஏதாவது பிசினஸ் இருந்தா அதெல்லாம் லாஸ் ஆகி போகும். இந்த கேது திசை வரும்போது அந்த மாதிரி சில பிரச்சனைகள அப்பா, அம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து சேரும். அதனால நிறைய பேருக்கு இருக்கிற வீடு வரை விட்டுட்டு போக வேண்டிய சாஹச்சரியங்கள் எல்லாம் இவங்க பொறக்குற டைம்ல வந்து சேரும்ன்றதும் ஒரு கணக்கு தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர்றது சுக்கிர திசையாகும். சுக்கிரன் 20 ஆண்டு வந்து அவங்களுக்கு நல்ல அந்த 4, 5 வருஷத்துல அந்த ஏதாவது டார்ச்சரிங் கொடுத்திருந்தா, அந்த அப்பா, அம்மாவுக்கெல்லாம் சுக்கிரன் என்ட்ரி ஆகி வரும்போது நல்ல பலனை கொடுக்கும். வீடு வாங்குவாங்க, வஸ்து இந்த இடம் எல்லாம் வாங்கி நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகும். சில ஆள்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுனால, அந்த ஒரு சின்ன வயசுல அந்த கொஞ்சம் டைம் இவங்களுக்கு லாஸ் ஆகி போனாலும், மீதி இவங்களுக்கு எல்லாமே ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதாவது இவங்க அப்பா, அம்மாக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வழி, அந்த ஆண்டவன் குடுப்பார் சுக்கிர திசையில. அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியனோட திசை வருது. அந்த ஒரு டைம்லயே ஒரு அளவுக்கு இவங்க நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி இந்த மாதிரியுள்ள கிரகங்களோட அந்த ஒரு தாக்கங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். நன்மைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ அந்தந்த கிரகங்களுக்கு அந்த டைம்கள்லாம் வரும்போது, இவங்க திசா புத்திக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கடவுளை கும்பிட்டு வணங்கி எல்லாம் வரும்போது, இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை வாழ்க்கையில உண்டாக்கி எடுக்க பற்றும். அதே மாதிரி தான் நல்ல ரீதியில முன்னுக்கு வரப்பட்டப்பட்ட ஒரு சாகச்சரியங்கள் எல்லாம் ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது இவங்க சரியான முறைக்கு பயன்படுத்தி போனா, நல்ல ஒரு பலன் தான் இவங்களுக்கு கிடைக்கிறது. இவங்களால சேர்ந்து போகாத நட்சத்திரங்கள பார்த்தா, கார்த்திகை நட்சத்திரம் சேராது. அதே மாதிரி தான் மிருகசீர்ஷம், அதே மாதிரி புனர்பூசம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் இவங்களுக்கு சேராத நட்சத்திரங்களா தான் இருக்கும். அதே மாதிரி விசாகம், அனுஷம், திருக்கேட்டை இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் இவங்களுக்கு சேராத நட்சத்திரங்கள் தான். அப்போ இந்த மாதிரியான ஆள்கார் நம்ம இந்த ஆளுகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதிரி ஆள்கள்ட்ட பழக்கம் வைக்கும்போது ஒரு எச்சரிக்கையோடு கூடித்தான் முன்னுக்கு போகணும். ஆனா பணம் சம்பந்தப்பட்ட இடபாடு, ஏதாவது வார்த்தைகளை பேசி மாட்டிக்கிறது அந்த மாதிரியுள்ள இதெல்லாம் இவங்களுக்கு வரும். அதனால ரொம்ப கவனமாக இடப்பட்டு பழகுனா நல்ல ஒரு பலனை இவங்களுக்கு இந்த வாழ்க்கையில கிடைக்கத்தான் செய்யும். இவங்களுக்கு சூரிய திசை, செவ்வாய் திசை, அதே மாதிரி குரு திசை இந்த மாதிரி திசைகள் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பலனை தான் குடுக்கும். அதனால இந்த மாதிரி திசைகள் நடக்கிறவங்களா இருந்தாலும், நடக்க போறவங்களா இருந்தாலும், அதுக்கு முன்னாடி அந்தந்த திசா புத்திக்கு ஏத்த அந்த கடவுள்களை கும்பிட்டு, அதாவது நவக்கிரகங்களை எல்லாம் கும்பிட்டு வணங்கி, முன்னுக்கு வந்தா அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பலன் இவங்களுக்கு ஒரு 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 அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த அமாவாசை அந்த மாதிரி உள்ள சமயத்துல எல்லாம் அந்த விரதம் நடந்ததுன்னா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டார்ச்சரிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அந்த டைம்லலாம் ஓரளவுக்கு நல்லா ஒரு இதில தான் போயிட்டு இருக்கும். அது எந்த திசையா இருந்தாலும், பௌர்ணமி மாதிரி அந்த வளர்பிறை அந்த டைம்ல வந்துட்டு இந்த பிறந்தா ஒரு நல்ல பலனே கிடைக்கும். அந்த திதி நல்லது செய்யும். அதே மாதிரி இந்த க கருத்த வாவு இந்த மாதிரிയുള്ള டைம்களெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தான் ஆளாயிட்டு இருப்பாங்க.
இவங்க அஸ்வினி, மகம், மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் வரதுல கோவில்ல போய் வணங்கி கும்பிடுறதெல்லாம் நல்லா இருக்கும். கடவுளை வணங்கி அவங்களுக்கான அர்ச்சனைகள் எல்லாம் நடத்துவாங்க. எப்பவுமே விநாயகரை கும்பிடுறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். விநாயகர் இவங்களுக்கு முதல் இடமான அந்த ஒரு கடவுளா வரனால ஒரு நல்ல ஒரு பலனை இவங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். அதனால அந்த மாதிரி எல்லாம் பார்த்து செய்யறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எந்த திசாபுத்தி நடக்குதோ அந்தந்த திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி உள்ள பலன்கள் எப்பொழுதும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ அடிக்கடி இந்த திசா மாற்றங்கள் எல்லாம் சொல்றோம், வந்து சேனல்ல சொல்றோம். அப்ப அந்த மாதிரி திசாபுத்திகள்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ குரு தசை நடக்கப்போ குரு மாற்றம் வந்துட்டு உங்களுக்கு எந்த பலனையும் செய்யாது. மோசமான ஒரு இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் தசை செவ்வாய் மாறுதப்போ செவ்வாய் மாறல அந்த ஒரு இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள்லாம் அதுவும் கெடுதல் தான் கிடைக்கும். அதே மாதிரி எந்தெந்த திசை நடக்குதோ அந்தந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். திசை நமக்கு எந்த நடக்கலையோ அந்த சமயத்துல நமக்கு அந்த பலனை கிடைக்கவும் செய்யாது. அது எல்லா ஜாதகத்துக்குமே அப்படிதான். அதனால எந்த திசையை பத்தி நீங்க பார்த்தாலும் சரி, அந்தந்த டைம்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட நீங்க உங்க திசை எந்த திசைன்னு பக்கத்துல இருக்க ஒரு ஜோல்சர்கிட்ட போய் பார்த்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உள்ள காரியத்தை பார்க்கறது நல்லா இருக்கும். இப்போ திடீர்னு கோடீஸ்வர யோகம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்களும் நடக்கணும்னா அந்த திசை கரெக்டா இருக்கான்னு பக்கத்து ஜோல்சர்கிட்ட அந்த ஒரு டைமை போய் பார்த்துட்டு அது கரெக்டா இருந்தா மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்றது நல்லா இருக்கும். அல்லாம திடீர்னு இதை கேட்டுட்டு எல்லாம் நீங்க எடுத்து கேஷ் எல்லாம் போயிட்டுன்னா அது போனா அம்போன்னு போனதுதான். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சரியான முறைக்கு பார்த்து செய்யுது நல்லா இருக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரும்னா அன்றைய நாள் முருகப்பெருமானை வணங்கினா நல்ல ஒரு பலனை கிடைக்கும். அப்போ விநாயகரும் முருகப்பெருமானும் உங்களுக்கு ஒரு ஏத்த கடவுளா தான் இருக்கும். அதே மாதிரி தான் காளியம்மன், துர்கை அம்மன் இந்த மாதிரி அம்மனை வணங்குதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். நம்ம அம்மன் அது எந்த ஒரு அம்மனா இருந்தாலும் சரி அந்த அம்மனை வணங்குறது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் எப்போ தாய் ஒரு பாசமான இடத்துல தான் இருப்பாங்க. அந்த தாய் பாசம் அப்போ அம்மனை வணங்குது. அம்மா எந்த ஒரு அம்மனாவது அந்த அம்மனை வணங்கினா உங்களுக்கு ஒரு நல்ல பலனே கிடைக்கும். அம்மனோட பிள்ளைங்க தானே இந்த விநாயகனும் முருகனும் எல்லாம். அப்போ அதனால அந்த ஒரு நன்மை எப்பவுமே உங்களுக்கு வரும். அதுவும் ஒரு நல்ல ஒரு காரியமா தான் படுது. உங்க நட்சத்திரத்தோட தேவதை யாருன்னு பார்த்தா அஸ்வினி தேவதையா உங்க தேவதையாയിട്ട് வருது. நட்சத்திர தேவதையாയിട്ട് வருது அஸ்வினி தேவதையாയിട്ട് வருது. அப்போ ஓம் அஸ்வினி குமாராபியாம் நம என்ற மந்திரம் நீங்க தினசரி உங்களுக்கு எத்தனை தடவை பிடிக்குமோ அத்தனை தடவை சொல்றது நல்லா இருக்கும். ஓம் அஸ்வினி குமாராபியாம் நம இந்த மந்திரம் உங்களுக்கு எத்தனை தடவை பிடிக்குமோ அவ்வளோ தடவை சொல்லுங்க, கும்பிடுங்க, வணங்க. முருகப்பெருமானையும் கணபதி விநாயகர் பெருமானையும் பேசி கும்பிட்டு இந்த அருகம்புல்லெல்லாம் வாங்கி கொடுத்து கதளி பழம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து கணபதி பகவானுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம், பஸ்மாபிஷேகம் இதெல்லாம் நீங்க செவ்வாய்க்கிழமையில செய்யுங்க. அம்மனுக்கு குங்குமார்ச்சனை எல்லாம் செய்யுங்க. சிவந்த ஆரத்தை வாங்கி சூட்டுங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இதா இருந்தா கூடிய ஒரு நன்மையை கொடுக்கும். மொத்தமா சொன்னா இந்த நவகிரகங்கள் எந்த கோயில் இருக்குமோ நவகிரகங்களுக்கு மாசத்துல ஒரு தடவை உங்க பேரு நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்ணுங்க. அதுவே சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் இருக்கும். அது 27 நட்சத்திரங்களுக்கும் அது அந்த மாதிரி தான். மாசத்துல